நில உச்சவரம்பு சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் உங்கள் தந்தையார் கொண்டு வந்த சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரில்லை என்றால் நீங்கள் கலைஞர் கருணாநிதிக்கு பிறந்த பிள்ளையா என்று இங்கிருந்து நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டு விடை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி கட்டளிலே அமர்கிறதோ அப்பொழுதெல்லாம் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்கொடுமைகள் பெருகி வருகிறது என்பது தவிர்க்க முடியாத தரவுகளாக இருக்கின்றன. பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் அன்பையும் அவருடைய ஆதரவையும் பெற முடியாத அல்லது அவருடைய வாக்குகளை பெற முடியாத நிலையில்தான் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வர முடியாத நிலை அவ்வப்போது ஏற்படும். ஆனால் ஆட்சியாளருடைய குறைகளை முன்னிட்டு அந்தந்த காலகட்டத்தில் ஒரு சில முடிவுகளை இந்த மக்கள் எடுக்க நேரிடும். அந்த வகையில்தான் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பட்டியலின சமூக மக்களிலே குறிப்பாக பறையர்குடி மக்களும் அருந்ததியர் பெருங்குடி மக்களும் முழுமையாக வாக்களித்து உருவாக்கப்பட்ட ஆட்சி. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவருடைய வாக்குகள் கூட சிதறி போகின. அதனால்தான் இன்றைக்கு என்னுடைய அன்பு தம்பி வழக்கறிஞர் பொன் முருகேசன் அவர்களை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருந்தாலும் சரி, கே என் நேருவாக இருந்தாலும் சரி அரவணைத்துக் கொள்வதற்கு காரணம், எஸ்.ஆர். பாண்டியனை அரவணைத்துக் கொள்வதற்கான காரணம், முருகவேல் ராஜனை அரவணைத்துக் கொள்வதற்கான காரணம், குமுளி ராஜீவ்குமாரை அரவணைத்துக் கொள்கிற காரணம், பனையூர் ராஜீவ்குமாரை அரவணைத்துக் கொள்கிற காரணம் அவளுக்கு தெரியும். கூட்டி கணச்சு கணக்க போட்டு முடிவுக்கு எடுத்துருவாங்க. ஆனா கடந்த தேர்தலில் 100 விழுக்காடு பட்டியல் சமூகத்தில் 61 விழுக்காடு இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தில் ஏறக்குறைய 85 விழுக்காடு வாக்களிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த ஆட்சி. பெரும்பகுதி எல்லா தலைவர்களும் அருந்ததி தலைவர்கள் அனைவரும் உள்ஒதுக்கீட்டுக்கு பிறகு திமுகவை ஆதரித்து வாக்களித்து, ஆனாலும் மேற்கு மண்டலத்தில் பெரும்பான்மையான வெற்றிகளை பெற முடியாத ஒரு அரசியல் சூழல் இருந்தாலும் இன்னைக்கு முத்துசாமியா இருக்கட்டும் அல்லது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வெற்றி பெற்று உள்ள வந்திருக்காங்கன்னா அந்த தயவு தாட்சன்ல தான். பட்டியல் சமூகத்திற்குள்ள இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையில் முரண்பாடுகள் உண்டு, கோரிக்கைகள் உண்டு, சமூக பிரச்சனைகள் உண்டு. நாங்கள் அதற்குள்ளே இப்பொழுது செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமைகளில் எந்த அளவிற்கு உரிய தீர்வுகளை கண்டு வருகிறார்கள் என்பதை தரவுகள் அடிப்படையில் பார்த்தா ஒரு சிறு பகுதி கூட, மொத்தத்தில் ஒரு 10 விழுக்காடு கூட நேர்மை இல்லாத நிலையில் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவோ இந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்காரு பாருங்க மூர்த்தி, அவர்லாம் வச்சுக்கிட்டு இந்த திமுக ஆட்சியில திரும்ப வந்துரும் நினைச்சீங்கன்னா கனவுல கூட கணக்காய்க்காது. ஒரு 4-5 மந்திரி இருக்காங்க, அதுல பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இருக்காரு பாருங்க, இருக்கிறதுல மிகப்பெரிய சாதி வெறியராக இருக்கிறார், இருப்பதிலே மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருக்கிறார், இருப்பதிலே மிக மோசமானது ஒரு சாதிய வன்மத்தோடு அரசு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்க எங்க வேணாலும் சுத்தி பாருங்க, மேலூர்ல நடந்த நம்முடைய முத்துராஜனுடைய பிரச்சனையில திமுக ஒன்றிய செயலாளருக்குள்ள போய் வேற பாத்தீங்கன்னா மூர்த்தி இல்லாம இருக்க மாட்டார், எழுதி வச்சீங்க. இப்ப அன்பிற்குரிய தோழர் அறிக்கை சமர்ப்பித்தார். அந்த திண்டுக்கல் மாவட்டம் அந்த அறிக்கையில் அண்ணா திமுக ஒன்றிய செயலாளர் அவர் வேற தோண்டினா திமுக ஒன்றிய செயலாளர் உள்ள வராரு. அளவிட தீவிரமா உள்ள போனீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் சக்கரபாணி உள்ள வரார். இதுதான் நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன். பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர்
சமத்துவ தலைவர் என்று அழைக்கப்பட்டு சென்னை மாபட்டணம் என்கிற இந்த கருப்பர் நகரத்தை ஆளுமையோடு ஆண்டு வந்த அந்த மாபெரும் மனிதர் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை செய்யப்பட்டதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெறும் கொலை குற்றவாளிகள், கூலிக்கு மாரடிக்கிற கும்பலை மட்டுமே அடையாளப்படுத்தினார்கள். ஆனால் என்கவுண்டர் பண்ணது எதுக்காக? சில மந்திரிகள் பேரை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக என்கவுண்டர் பண்ணீங்க. இப்படிலாம் ஆட்சி நடத்துறீங்கன்னா, இப்படிலாம் அதிகாரிகள் வச்சிருந்தா, இப்படிலாம் அமைச்சர்கள் வச்சிருந்தா 200க்கு 200 எப்படி வருவீங்க? ஆருத்ரா கோல்டு இன்றைக்கு 2 நாள்ல நீங்க 280க்கு மேற்பட்ட இடங்கள்ல ரைடு. ஆருத்ரா கோல்டுல பஞ்சாயத்துக்கு வந்தவர் யாரு? அரசாங்கத்துக்கு தெரியாதா? சிட்டி கமிஷனருக்கு அருணுக்கு தெரியாதா? யார் பஞ்சாயத்து வந்தா? எந்த அமைச்சர் வந்தாரு? இன்னொரு அமைச்சர் அதுக்குள்ள உள்ள வந்தாரு. ஆக 2 அமைச்சருடைய பெயர் அந்த ஆம்சாங்குடைய கொலை வழக்கில் பெரும்பகுதியாக பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நின்று துக்கம் விசாரிக்கிற, மாலையை முதல்ல எடுத்துக்கிட்டு தன் மகனை அழைத்துக் கொண்டு போய் துக்கம் காண்கிற சினிமா கலைஞர்ல இருந்து ஒரு 100 பேருக்கு அறிமுகமான நபர் வரைக்கும் வீட்டுக்கு போய் நிக்கிறீங்க. என்னைக்கோ ஒரு காலத்துல இந்த மண்ணில, இந்த சென்னை பட்டணத்துல கோலாச்சிட்டு இருந்தவருக்கு வீட்டுக்கெல்லாம் போய் நிக்கிறீங்க. ஆம்சாங் வீட்டுக்கு ஏன் உடனே வரல? குற்றம் இருக்க இடத்துல குறை இருக்கும். நீங்க வரல. எத்தனை நாள் கழிச்சு வந்தீங்க? அங்க போனா பிரச்சனை ஆயிடுவோம், என்ன ஆயிடுவோம் தெரிஞ்ச பிறகு அத தண்ணி ஊத்தி ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்தீங்க. இதெல்லாம் தெரியாது நினைக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக இந்த அமைச்சர்கள் பெயர் இடம்பெற்றுச்சு. இந்த அமைச்சர்கள் பெயர் இடம்பெற்றதுக்கு இதுவரைக்கும் திமுகவோ அல்லது காவல்துறையோ இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லல. இப்படி இருக்கிற லட்சணத்துல சாதாரண ஒருத்தர் பஞ்சமிடம் குறித்து போராடினால் அது வழக்க தீர்ப்பு வாங்கிட்டு வந்து அந்த நீதிமன்றத்தை டெய்லி பார்க்கிறோம். காரி உமிழாத குறை நீதிமன்றத்தில் நீதிபதிகள். நேற்று கூட சிட்டி கமிஷனர், அந்த கார்பரேஷன் கமிஷனர் கூட கூப்பிட்டாங்க. நீ வரியா இல்லையா, கைது வாரண்ட் போட்டுருவோம். இது ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். அசிங்கமா இல்ல? அருவருப்பா இல்ல? அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரத்தில் கோலாச்சுகிற அதிகாரியுடைய ஆட்டம் கொட்டம் உங்களை தாண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம். அமைச்சர்கள் ஒரு பக்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பக்கம், சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பக்கம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒரு பக்கம், கட்சிக்காரர் என்கிற பேர்ல ஒரு பக்கம். இவ்வளவு பேருடைய குற்றத்துக்கு மத்தியில தமிழ்நாட்டில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு நினைக்கிறீங்களா? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் வாக்களித்து உருவான ஆட்சி. ரொம்ப நீண்ட கால பிறகு, நீங்க 10 வருஷத்துக்கு பிறகு வந்தீங்க. அது வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சமூக மக்களை புறக்கணித்து விட்டு மீண்டும் வரலாம் என்று நினைத்தால் ஏறக்குறைய 1.5 விழுக்காடு மட்டும்தான் இடைவெளி. ஒரு 1.5 விழுக்காடு. அந்த 1.5 விழுக்காடு இந்த பக்கம் சாய்ஞ்சிருந்தா நீங்கள் ஆட்சி கட்டில வந்திருக்க முடியாது. ஏறக்குறைய 60 வாக்குகளில் இருந்து 5000 வாக்கு வரை 36 இடங்களிலே வெற்றி வாய்ப்பை மாறி போனது. அதனால் கிடைத்த வாய்ப்பு. அதையும் பெற்று தந்த கொடுத்த ஒரு குடிமக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள். ஆனா இந்த மக்களுடைய குறைகளை உங்களுக்கு தீர்ப்பதற்கு திராணி இல்லை என்றால், துணிச்சல் இல்லை என்றால், அல்லது அதற்கு விருப்பம் இல்லை என்றால் இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. தெரியும், மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு பட்டு காலையில இருந்து ஒரு 5-6 இடத்துக்கு போனேன். இந்த சென்னைக்குள்ள போற இடத்துல காரி துப்புறான். இப்படிதான் ஆட்சி நடக்குதானே? உங்களுக்கு மோடி பூச்சாண்டிய காட்சி காமிச்சு, ஆர்எஸ்எஸ் பூச்சாண்டிய காமிச்சு, அமித்ஷா பூச்சாண்டிய காமிச்சு ஓட்டு வாங்குறீங்க. ஆனா நேரடியாக ஒருவன் பாதிக்கப்படுகிற போது அவன் அந்த பாதிப்பை தாண்டி அவன் கொள்கை ரீதியாக முடிவெடுப்பான் என்று தப்பு கணக்கு போட்டால் உங்களுடன் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு தப்பான வழிகாட்டுறாங்க என்று நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆளானப்பட்ட கட்சி சிபிஎம், சிபிஐ இருந்து காங்கிரஸ் கட்சி வரைக்கும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலைவர்களாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் சூழல், அரசியல் மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் நேரடியாக நாங்கள் வரவில்லை என்றாலும் கூட, அதிகாரத்தை சுவைக்க முடியாத இடத்தில் நாங்கள் இருந்தாலும் கூட, தலையாட்டி பொம்மைகளாக 44 சட்ட
சட்டமன்ற உறுப்பினர் 7 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட ஆங்காங்கே பெற்றிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உள்ளாட்சி மன்றத்திலே கூட பிரதிநிதிகள் அல்லது அதிகாரிகள் படித்து மெத்த படித்து பச்சைகளை கையெழுத்து போற வெள்ளை சொக்காக்காரர்கள் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள். எங்களுக்காக அவர்கள் வேலை செய்யவில்லை என்று எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் பாதிக்கப்படுகிற மக்கள் முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் முடிவெடுப்பார்கள். அப்பொழுது முத்துராஜா போன்ற நீதி பரிவாளங்களின் வழியாக பெற்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட தயாராக இல்லாத இந்த அரசு கேள்விக்குறியாக அரசாக மாறும். உங்கள் கனவு பலிக்காது. தோழர் ரமணி சொன்னது போல அவருடன் அழகா சொன்னாரு, எங்கள் அரசு எங்கள் அரசுன்னு இன்னமும் சொல்றாங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். எங்கள் அரசு எங்கள் அரசு, இது திராவிட மாடல் அரசு, பெரியார் மாடல் அரசு என்று பெரியாருக்கு அவமானத்தை உருவாக்கக்கூடிய, பெரியாரின் கொள்கைகளுக்கு அவமானத்தை உருவாக்கக்கூடிய, சமூக நீதி சமத்துவத்திற்கு எதிராக சிந்தித்து செயல்படுகிற சாதியவாதிகளுக்கு நீங்கள் துணை போனால் பிரிலிமினரி ஆக்ஷன், செகண்டரி ஆக்ஷன் இருக்கு. எங்களுக்கு நீண்ட காலமா 2000 வருஷமா நாங்க சனாதனத்தை எதிர்த்துட்டு தான் இருக்கோம், RSS எதிர்த்துட்டு தான் இருக்கோம், பார்ப்பனியத்தை எதிர்த்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தெரியும் எங்க எதிரி எங்கெங்கெல்லாம் சந்திக்கிறோம். ஆனால் சாதியவாதத்தை, சாதிய கொட்டத்தை திமுக அரசு காவல்துறை அடக்க தவறினால் அதற்கான விடை இன்னும் 5 மாசம் கூட இல்ல உங்களுக்கு கிடைக்கும் என்று வெளிப்படையாக அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை, இந்த கண்டனத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக முன்வைக்கிறோம். ஏதோ சிறு சிறு எறும்பு மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. சிங்கத்துக்கு வாளாயிருப்பதை விட எறும்புக்கு தலையாயிருப்பது மேல் என்று இருக்கக்கூடிய தலைவர்கள், யானைக்கு ஒரு எறும்பு போது காதுக்குள்ள போந்தா அவ்வளவு பெரிய யானையை ஒரு எறும்பு கவுத்துரும். இங்க இருக்கிறவர்கள் அப்படி சாதாரண நினைக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அனங்க குணசேகரன் போன்ற தலைவர்கள் ஏறக்குறைய கடந்த ஆட்சியில் 46,000க்கு மேற்பட்ட போராட்டங்கள், அதிலும் குறிப்பாக 26,000க்கு மேற்பட்ட போராட்டங்கள், மிக கடுமையான போராட்டத்தின் அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தின் வழியாகத்தான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும். இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் சிறுவர்கள், சிறு அமைப்புகள், எண்ணிக்கை சிறுவர்களாக, சிறு எண்ணிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனா எறும்பு காதுல போனா யாரையவே மடக்கிறோம், கவுத்துறோம். எனவே அதிமுகவை வீழ்த்திய இந்த அணி, இந்த மக்கள், போராளிகள், போராளி தலைவர்கள் திமுகவை வீழ்த்துகிற இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திட வேண்டாம் என்று மெத்த பணிவன்போடு திருமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இந்த கோரிக்கை வைத்து உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்யுங்கள். ஒரே செய்ய சேர்த்து சொல்றேன், இந்த தேனியில பெரிய குளத்துக்கு பக்கத்துல 500 ஏக்கர் 300 ஏக்கர் 700 ஏக்கர் வச்சிருக்கிறான். நீலகிரியில் 500 ஏக்கர் 800 ஏக்கர் வச்சிருக்க ஒத்த நபர் உங்க அப்பாரு கொண்டு வந்த சட்டம், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த சட்டம், டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த சட்டம், நில உச்சவரம்பு சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் உங்கள் தந்தையார் கொண்டு வந்த சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரில்லை என்றால் நீங்கள் கலைஞர் கருணாநிதிக்கு பிறந்த பிள்ளையா என்று இங்கிருந்து நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.